டே 3 ஆஃப் பல்க் ஆர்டர் தான் பார்க்க போறீங்க. சீரியஸ்லி சொல்றேன், இந்த விளாகோடைய எண்டுல நீங்களுமே கண்டிப்பா வந்து லைக் பண்ணுவீங்க. ஏன்னா நானுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்ளோ எக்ஸைட்டடா இல்ல. பட் எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா சூப்பரா வந்திருந்துச்சு. எப்பவும் போல ஆஃபீஸ் விட்டு வந்து நான் வந்து ஷாப்புக்கு போயிட்டு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அண்ட் அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணி நீங்களும் அழகா டிசைன் பண்ணிக்கலாம். நெறைய பேர் என்கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, நீங்க எப்படி வந்து டைம் வந்து மேனேஜ் பண்றீங்க? ஆஃபீஸ் போறேன், ஏதோ வொர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அது முடிச்சுட்டு வந்து உங்களால எப்படி வந்து சீவிங் பண்ண முடியுது? இந்த மாரி ஸ்டிச்சிங்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறீங்க. ஏதாவது ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுப்பீங்களா டைம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நான் எந்த டைமும் ஸ்கெட்யூல் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு சீவிங் அவ்ளோ அவ்ளோ பிடிக்கும். சீவிங் அண்ட் மேக்கப் 2மே என்னோட லைஃப்ல மேஜர் பார்ட். ஸோ அதுக்காக டைம் ஸ்கெட்யூல் பண்ணி தான் வொர்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு புடிச்ச வேலைய நடுராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். ஸோ அதனால டைம் மோஸ்ட்லி நான் ஸ்கெட்யூல் பண்ண மாட்டேன். முடிஞ்சா செய்வேன், முடியலன்னா போய் ரெஸ்ட் எடுத்துப்பேன். அவ்வளோதான். ஸோ நீங்களும் உங்களுக்கு புடிச்ச வேலைய கண்டிப்பா செய்யுங்க. மறக்காம பிரீத்தி சீவன் மேக்கப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பல்க் ஆர்டர் 4 அண்ட் 5 இன்னும் 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அதோட இந்த வீடியோவும் முடிஞ்சிரும். ஸோ வந்து பல்க் ஆர்டர் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே வீடியோல காமிக்கிறேன். அண்ட் தி ஃபைனல் ரிசல்ட் இஸ் இதுதான். எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.